Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழிகள். Friends, நம்ம எல்லாரும் வந்து சப்பாத்தி செய்யும்போது ஒரு விஷயம் யோசிப்போம். இன்னைக்கு சப்பாத்தி போடலாம், ஆனா தொட்டுக்கிறதுக்கு என்ன கிரேவி பண்ணலாம் அப்படின்றதுதான். தொட்டுக்கிறதுக்கு என்ன கிரேவி அப்படினு சொன்னோனே டக்குன்னு வந்து ஓகே இன்னைக்கு ஒரு பனீர் செய்யலாமா அப்படினா நம்ம வீட்ல எல்லாரும் சோ இன்னைக்கு நான் 5 விதமான வீட்லயே சூப்பரா ஈஸியா அவேலபிளா இருக்கிற மாதிரி காய்கறிகளையும் பருப்பு வகைகளையும் வச்சு 5 கிரேவி இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த 5 கிரேவியுமே பாத்தீங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி, ஆனா டேஸ்ட் மட்டும் அப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கும். அடுத்து நம்ம சேனல்ல வந்து 5 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் வரப்போகுது. அதே ரைஸ், வெரைட்டி ரைஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாம சூப்பரா டிஃப்ரெண்டான 5 வெரைட்டிஸ் வரப்போகுது. ஸோ நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணிடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் zacs kitchen மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்க எல்லாத்துக்குமே பிடிக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இனிமேல் மண்டே டு ஃப்ரைடே நீங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை. 5 விதமான கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேவி நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் மசாலா. ரொம்பவே சிம்பிளா சூப்பரா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேனை சூடு பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். அதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழுவிழுப்பு வந்து உங்களுக்கு வெளியில் வரும். இந்த விழுவிழுப்புனாலேயே வந்து நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த விழுவிழுப்பு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க வெண்டைக்காய் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். அதுக்கு ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தோடைய சாரை வந்து அதில் பிழிஞ்சு விட்டுட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் அதை வந்து வதக்குனீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன், அதோடைய விழுவிழுப்பு எல்லாமே போயிடும். நீங்கள் அந்த முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அந்த விழுவிழுப்பு எல்லாமே போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விழுவிழுப்பு எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்லோவில் மூடி போட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. வெண்டைக்காய்க்குள்ளே அந்த எலுமிச்சம்பழத்துடைய சாறு நல்லா இருக்கும். மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ சைடில் வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டு, 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6லேருந்து 7 முந்திரி, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பேனில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். நான் கரம் மசாலா தூளோடைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோட கடைசியில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி எல்லாம் சேர்த்து அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறணும். பச்சை வாடை போய் இந்த மாதிரி நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. நம்மளுடைய வெண்டைக்காவும் சூப்பராக நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மசாலாவை இந்த வெண்டைக்காயில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த மசாலா எல்லாமே வெண்டைக்காவோட சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம நல்லா அதை வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க மிக்சியில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றி அதை நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடுறேன். எடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்காக வந்துடும். இந்த மாதிரி கிரேவியாக சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. நம்பர் 2 பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சர் ஜாரில் தக்காளி, அதாவது ஒரு 2 தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 2 பூண்டு,
அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலாவில் வந்து 2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கிறணும். இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம் வதக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ஃபுல்லாக இருந்ததுன்னா கிரேவி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா இப்போ வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. அதில் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கிடலாம். கீழே வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து பிடிக்காது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கடலை மாவு போட்டிருக்கனால அந்த மாதிரி ஒட்டும். நம்ம தண்ணி ஊற்றும் போது அது எல்லாமே வெளில வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 1 மினிட்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த அடியில் வந்து ஒட்டின மாதிரி இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா கொதி வந்ததும் இதில் வந்து நம்ம மூடி போட்டு இதை வந்து நம்ம ஒரு 4 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா 4 விசில் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா அந்த ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள், கீழே ஒட்டவே இல்லை எதுவுமே. சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா உங்களுக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிரேவி நம்பர் 3, அவரைக்காய் மசாலா. அவரைக்காய் வச்சு சாம்பார் செஞ்சிருப்பீங்க, பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அவரைக்காய் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சைடு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 பூண்டு சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து அவரைக்காவையும் சேர்த்து போட்டுடணும். அவரைக்காவையும் சேர்த்து போட்டு நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அப்படியே வந்து சுருளை வதக்கணும். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ணல, இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த சுருளை வதக்கி எடுத்துகிட்டு வாங்க. இது வதக்கும் போது அந்த அவரைக்காயோட ஃப்ரேக்னன்ஸ், அதோடைய வந்து மனமெல்லாம் வெளில வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம சுருளை வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு திரும்ப நல்லா சுருளை வதக்கி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் செஞ்சுருக்க கிரேவி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸில் நீங்கள் அப்படியே ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான கிரேவி தான் எல்லாமே. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்து நம்ம அதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து இதில் தனியாத்தூள் 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்க்குறேன். இது வந்து டீஸ்பூன் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை வந்து சுருளை வதக்கி அந்த பச்சை வாடை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த சைடில் ஒட்டியிருக்குது எல்லாத்தையுமே வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுக்கிறேன். பிகாஸ் அந்த சைட்லலாம் நிறைய மசாலா ஒட்டியிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்துட்டு இப்போ நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம விசில் விட்டுடலாம். 3 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து விசில் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான அவரைக்காய் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்பர் 4. வீட்ல பாசிப்பருப்பு வச்சு நம்ம எல்லாருமே சூப்பரான சாம்பார் செஞ்சு சாப்பிட்டுருப்போம், பொரியல் செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா பாசிப்பருப்பு வச்சு சப்பாத்திக்கு செம்ம சைடு செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் 1 மணி நேரத்துக்கு. இப்போ பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் கூட நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து 1 வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிய வதக்கணும். இப்போ இதில் வந்து நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம சாஃப்டான பேஸ்ட்டாக வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லதை நம்ம பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இதை நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சுவைக்கு ஏற்ப பார்த்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்க பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதோடைய தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா அந்த பாசி பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும், அந்த முங்கி இருக்கணும் உள்ளுக்குள்ள, அவ்வளோதான். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, விசில் விட போகிறது இல்லை, நம்ம சாம்பார் மாதிரி வைக்க போகிறது கிடையாது. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு இது சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க தண்ணி கரெக்டாக இருக்குது அந்த மேலே வரைக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் நான் ஆட் பண்ண போகிறது இல்லை. இது அப்படியே நம்ம வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் குக் பண்ண விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான பாசிப்பருப்பு மசாலா ரெடி. நம்பர் 5 எப்பயும் போலதாங்க சன்னா மசாலா, ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் சூப்பரான டேஸ்ட்ல சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வெங்காயம், 2 பூண்டு, 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் பூண்டையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். தனியாக வந்து வெங்காயத்தை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அடுத்து மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா, சோலை மசாலான்னு கடைகளில் கிடைக்கிது இல்லையா, அது வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பேனை சூடு பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சன்னா வந்து நைட்டே ஊற போட்டு 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய் போட்டு நம்ம அடித்து வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தக்காளியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாடை போய் மேலே எண்ணெய் திரண்டு வரணும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம். பாருங்கள் நல்லா இந்த சுற்றி எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இந்த சன்னா மசாலா வந்து எவரெஸ்ட் பிராண்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பிராண்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மற்ற பிராண்டெல்லாம் எனக்கு தெரியலை. நான் வந்து இந்த சன்னா மசாலா எவரெஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, உங்களுக்கு நல்லா அவுட்புட் வரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள் ஒன்று சொன்னாப்பில் சேர்ந்து நல்லா இப்படி சுருண்டு வருது பாருங்கள். மசாலா நல்லா அல்வா ஒரு சுருண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, விசில் விட்டு முதல் நாள் நைட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 விசில் விட்டு நம்ம வந்து
இந்த வெள்ளை சுண்டலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இந்த வெள்ளை சுண்டல் வேக வச்சுருக்க வெள்ளை சுண்டல் இதில் சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த வெள்ளை சுண்டலில் நல்லா உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் பிடிக்கணும். இப்போ நான் கசூரி மேத்தியை வந்து இந்த மாதிரி கையில் வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன். வந்து நல்ல ஃப்ரேக்னன்ஸ் கொடுக்கும். கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கசூரி மேத்தி வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்டி யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவிலலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் கார்னிஷிங்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சோலி மசாலா ரெடி. இந்த 5 கிரேவியில் உங்களுடைய ஃபேவரட்டான கிரேவி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க, அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி அவுட்புட் இருக்கு அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.